ஹாய் நண்பா, நான் உங்க ரேஷ்மணி. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த சப்கான்ஷியஸ்ல ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அது உண்மையா கேட்டீங்கன்னா 100% பொய் தான். நீங்க எப்படி சப்கான்ஷியஸை ரீச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தாண்டி சப்கான்ஷியஸ்க்கு ரீச் பண்ணா என்னென்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தாண்டி சப்கான்ஷியஸ்ல ரீச் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ரீச் பண்றது, ரீச் பண்ணா அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி முழுசா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல சப்கான்ஷியஸ் ரீச் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அந்த வழிகள்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் ஆகும்னு வைங்களேன். ஆனா 100% ஒர்க் ஆகிற ஒரு வழி இருக்குது. அந்த வழியை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஆனா நான் இயற்கையை சார்ந்து யோசிக்கிறவன், இயற்கையை கடவுளா நினைக்கிறவன், இயற்கையோட விதிகளை கடவுளா நினைக்கிறவன். ஸோ நான் யோசிச்சு பார்க்கும்போது என் மெடிடேஷன்ல வந்த ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அதுதான் சீக்ரெட். இந்த நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனா அதுல எதுவுமே கோட் ஆக்கப்படலை. மைன்யூட்டான சில விஷயங்கள் கோட் ஆக்கப்பட்டிருக்கும் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுவும் எப்படி கோட் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி கோட் பண்ண போறோம். அது என்ன மெத்தட் ப்ரா? அது எப்படி கோட் பண்ணீங்க, அது எப்படி கோட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருள், நைட். நீங்க வயிற்றுல கருவறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவறை, இருட்டான ஒரு கருவறையில இருக்கும்போது உங்க மைண்ட்ல சப்கான்ஷியஸ் கோட் ஆக்கப்படுது. எப்படின்னா, இந்த படத்துல பட்டாசு அப்படிங்கிற தனுஷ் படத்துல அவங்க அடிமுறை, அதாவது சண்டை கலையை கத்துக்கிட்டு இருப்பாரு. அதுல தனுஷோட குழந்தைக்கு அடிமுறையை சொல்லி தருவாங்க. எப்படின்னா, தனுஷ் வயிற்றுலயே இருப்பாரு, அதாவது அவங்க அம்மா வயிற்றுல இருப்பாரு. அப்படியே காதுல ஹெட்ஃபோன் போட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவங்க அம்மா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 100% நம்ம மூளையில போய் சேரும். உங்க குழந்தை நான் இதுவா மாறணும், என் குழந்தை அதுவா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை பண்ணலாம். 108க்கு மேல லாங்குவேஜஸை நம்ம இந்த மாதிரி காதுல போட்டு அம்மா கேட்கறது மூலியமாவே குழந்தைக்கு கத்துத்தர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே வயிற்றுலேயே இனிஷியேட் ஆயிரும். அதை கண்டினியூ பண்றதுக்கு வெளியில கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு கிராஸ்ப் ஆகும். இப்படிதான் நம்ம சப்கான்ஷியஸை ஹேக் பண்ணி அவங்களுக்கு நம்மளால வயிற்றுல இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லித்தர முடியும், சப்கான்ஷியஸை கோட் பண்ண முடியும். ஆனா நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் என்னன்னா, சப்கான்ஷியஸ்குள்ள எதை கொண்டு போனாலும் அது யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆயிரும். யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அப்படிங்கிறது. இது ஒரு வகை சப்கான்ஷியஸ்னு கிடையாது. நம்ம மைண்ட்ல தாட்ல நினைச்சாலே அது யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆயிரும். ஆனா சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டாபிக். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எப்பவுமே பேசிட்டு இருக்கிறோம். சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது நம்மளோட கேரக்டர் சார்ந்து, நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கிறது சார்ந்து. இப்போ சவுண்டா பேசுறேன்னா, சவுண்டு கம்மியா பேசுறேன்னா, என்னோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இது எல்லாமே சப்கான்ஷியஸ்ல இருக்கும். இப்போ நான் பேசிட்டு என்ன பண்ண போறேன், என்னோட கேரக்டர் என்ன, என்னோட பிஹேவியர் என்ன, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சப்கான்ஷியஸ்ல தான் இருக்கும். அப்போ ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா சப்கான்ஷியஸ்ல பணம் எனக்கு வந்துருச்சு, பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறத சப்கான்ஷியஸ்ல உள்ள கொண்டு போயிட்டான் அப்படின்னா அது உண்மையாலே யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகி நடந்துருமா அப்படின்னா, நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது போய் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இது சப்கான்ஷியஸ்ல சேர்ந்து அது யூனிவர்ஸ்க்கு போகுமா அப்படின்னா அப்படி நடக்கிறது கிடையாது. இங்க சப்கான்ஷியஸ் எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ்குள்ள ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுவாவே நம்ம மாறிடுவோம். இப்போ பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட இது. சப்கான்ஷியஸ்குள்ள நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பணக்காரன் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, பணக்காரன் மாதிரி நடக்க ஆரம்பிப்பீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எது மாதிரி நம்ம நடக்கிறோமோ, ஒருத்தனுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா அவனை மாதிரியே நம்ம பண்ணோம்னா அதே மாதிரியான ரிசல்ட் நமக்கும் வரும். அதனாலதான் இந்த சப்கான்ஷியஸை நம்ம கண்டினியூ பண்ணும்போது, இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம அதுவாகவே மாறுவோம் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி ஒரே இடத்துல உட்காந்துட்டு மேலே போயிட்டு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அது திரும்பி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது அது வேற ஒரு டாபிக். இது டோட்டலாக வேற ஒரு டாபிக். இது பர்சனாலிட்டி பற்றி, கேரக்டர் பற்றி, நம்ம என்ன பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி. அப்போது இதை எப்படி 100% நம்மளால் உள்ளே கொண்டு போக முடியும், அதாவது சப்கான்ஷியஸை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் இருள். நைட்டு, இருட்டு, சுற்றி இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இருட்டு தான் நமக்கு தேவைப்படுது. இருட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் நேரங்கள்ல இல்லை காலையிலையா இருக்கட்டும், ஆனால் இருள் சூழ்ந்த நேரங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல லைட் எல்லாம் கிடையாது. இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா சுற்றி இருட்டா இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நீங்க நைட்டும் பண்ணலாம், காலையிலும் பண்ணலாம், இல்லை
உச்சி வெயில்ல கூட பண்ணலாம். ஆனா உங்க ரூம் இருட்டா இருக்கணும், உங்களை சுத்தி இருட்டா இருக்கணும். இருட்டா இருந்துட்டு நீங்க கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ணலாம். இல்ல நீங்க போன்ல விஷுவலைஸ் பண்றதுக்குன்னு சில வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்க போன்ல அதை மட்டுமே பார்த்துட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம், இமேஜின் பண்ணலாம். இது பண்றது மூலியமா சுத்தி இருட்டா இருக்கிறதுனால 100% கான்சென்ட்ரேஷன் உங்களோட போனுக்கு போகும். அதாவது நீங்க இமேஜின் பண்ற விஷயங்களுக்கு போகும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்ஷியஸ்குள்ள ரொம்ப டீப்பா போக ஆரம்பிக்கும். அதுவா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஒருத்தன் விஜய் மாதிரியே பேசுவான், ஒருத்தன் அஜித் மாதிரியே பேசுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருட்டு. அதாவது சினிமா தியேட்டர்ல சுத்தி இருட்டு. நீங்க ஒரே ஒரு ஸ்கிரீனை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. அந்த ஸ்கிரீன்ல நீங்க ஹீரோவா பாக்குறீங்க. அதாவது உங்களை நீங்களே ஒரு இடத்துல வச்சு இமேஜின் பண்றீங்க இல்லையா? அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்றப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் மாறி நீங்க தான் அது அப்படிங்கிறத ஈஸியா மாறிடுது. இதைத்தான் சொல்லுவாங்க, சினிமாவை வெறும் சினிமாவை மட்டும் பார்க்கக்கூடாது, அது நம்மளோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.